நாளேடுகளும் அதில் உள்ள அரசியலும், அதாவது ஒவ்வொரு பேஜில் நியூஸ் வரும், எந்தெந்த பேஜில் எந்தெந்த நியூஸ் வைக்கிறாங்க, எந்தெந்த பேப்பர் இந்த மாதிரி மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அலசி அறிஞ்சிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது தினத்தந்தியில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவங்களுடைய ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஃபஸ்ட் பேஜில் ஹெட்லைனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 4வது முறையாக கொலை முயற்சி, அமெரிக்காவில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் பரபரப்பு, துப்பாக்கிச் சூட்டில் ட்ரம்ப் உயிர் தப்பினார், தாக்குதல் நடத்தியவர் கைது. ஹெட்லைன் போட்டு ஏறக்குறைய அந்த பேஜ் ஃபுல்லாகவே ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தாக்குதல் நடத்தியவர் கைதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரியான செய்தி கொடுத்துருக்காங்க. இது தினத்தந்தியோட ஃபஸ்ட் பேஜ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3rd பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. நாட்டுடைய மின் தேவை இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, போன வருஷம் பார்த்திங்கன்னா 2.40 லட்சம் மெகாவாட் மின்சார தேவை இருந்தது. இந்த வருஷம் இப்போ நேற்று என்ன இருக்குன்னா, வரலாறு காணாத அளவுக்கு மின்சாரத்தோட தேவை அதிகரிச்சிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. எவ்வளோனாக்கா 2.56 லட்சம் மெகாவாட்டை தாண்டியதுன்னு போட்டிருக்காங்க. இது இதே அளவில் இருக்குமா இல்லை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ மின் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களுடைய கன்சியூம்ஸ் அதிகமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் மின்சாரத்துடைய தேவை அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது பேஜில் ஒரு சூப்பர் நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்கனவே டீ கடை இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இனி எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் சலூன் கடை வைக்கிறாங்களாம், பார்பர் ஷாப். அது எதுக்கு அப்படின்னாக்கா, இப்போ லாங்லேருந்து வராங்க, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறாங்க அப்படின்னா, இறங்கி வெளியில் ஒரு சலூன் கடையை தேடிட்டு அங்கே அந்த ஷேவிங் பண்ணுறதோ இல்லை கட்டிங் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு போவாங்க இல்லைங்களா. அந்த பிரச்சனையெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் ரயில்வே ஸ்டேஷனெல்லாம் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அது கூட சேர்த்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனில், முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கோ, நகரங்கள் இதுவெல்லாம் இணைக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் சலூன் கடையை வைக்கிறாங்க. இனி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஓய்வு வரை இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி தங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஏரியா, பாத்ரூமு, கடைங்க, ஹோட்டல், அந்த பட்டியலில் சலூன் கடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இனி வரும் காலங்களில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் சலூன் கடையை வைக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினத்தந்தியில் 4th பேஜில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தினத்தந்தியில் 8வது பேஜுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸுங்க. நியூஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான் போட்டிருக்காங்க. கஞ்சா பிரிப்பதில் தகராறு, புழல் சிறையில் கைதிகள் இடையே கோஷ்டி மோதல், 12 பேர் மீது வழக்கு பதிவுன்னு போட்டிருக்காங்க. சரி, செய்தி என்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தோம். என்னன்னாக்கா, சென்னையில் புழல் சிறையில் பார்த்திங்கன்னா அந்த கைதிகளை அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு 3 கேட்டகரியில் வைக்கிறாங்க. தண்டனை கைதி, விசாரணை கைதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் பிரித்து அக்யூஸ்டுங்களெல்லாம் உள்ளே வைப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா விசாரணை கைதிகள் மட்டும் ஏறக்குறைய ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீமும் நேற்று பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க புழல் சிறையில். அந்த சண்டை எப்படின்னாக்கா, உள்ள கஞ்சாவை 2 டீமும் பிரிச்சுக்கிறதுல, பங்கு போட்டுக்கிறதுல பிரச்சனையாகி அடிதடி கலவரம் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே உள்ள ஜெயிலர் எல்லாமே உள்ளே போயிட்டு அந்த 2 டீமும் சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கலவரத்தில் காயமடைஞ்சதுனால வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு புழல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த சிறைத்துறை நிர்வாகம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த 12 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த செய்தி படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னாக்கா, ஒரு கஞ்சா விற்கிறான் அப்படின்னாக்கா அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி நம்ம ஜெயிலில் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளவே கஞ்சாவை பிரிச்சுக்கிறதுல சண்டை போடுற விஷயம் அப்படிங்கிறது எப்படிப்பா கஞ்சாலாம் உள்ளே போகுது, சிறைத்துறை என்ன தான் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அதுக்கு அவன் வெளியிலே இருந்திருப்பானே, விசாரணை கைது வேறு எதுக்காவது போயிருந்தாலும் கஞ்சா உள்ளே எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ ஜெயிலுக்குள்ளே எல்லா பொருளும் சகஜமாக கிடைக்குதா அப்படிங்கிற கொஸ்டின் பப்ளிக் செக்டரில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8th பேஜில் நகரம் அப்படிங்கிற ஒரு செய்தியில் சின்னதாக முடிச்சிருக்காங்க. பட் இது நம்ம யோசிக்க வேண்டிய செய்தி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 12வது பேஜில் தினத்தந்தியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 12வது பேஜில் வருவாய் பகிர்வு முறையில் படத்தயாரிப்பு, வேலை நிறுத்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த படத்தை தயாரிப்பாங்க பாருங்கள், சினிமா படம், அந்த தயாரிக்கிறவங்கெல்லாம் இந்த 5 வருஷமாக எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு நேற்று அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் வித்தியாசமான தீர்மானம், 1 2 3 4 5 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அந்த 5 தீர்மானத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த சின்ன சின்ன படம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் அந்த தயாரிப்பாளர்களும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓடிடியில் படத்தை ஏற்றுறதுக்கு நிர்பந்திக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. 8 வாரத்துக்குள்ளே ஓடிடியில் படத்தை போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிர்பந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணுங்க.
என்னன்னாக்கா இனிமேல் படம் தயாரித்து வெளி வந்து அந்த படத்தோடைய செலவை ஈடுகட்டுறதுக்கு இந்த படத்தில் நடிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா போட்டு படம் எடுத்து 15 கோடி ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆச்சு அப்படின்னா, இந்த செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நடிகர் நடிகைகளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உச்சநட்ச நடிகர்லேருந்து எல்லா நடிகர்களும் இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த 5 வருஷத்தில் இவங்க வாய் விட்டு பேசியிருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் இவங்க வேலை நிறுத்தணும் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படம் யார் எடுக்கிறாங்க, யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த செய்திக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுத்து சினிமா செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தயாரிப்பாளர்களுடைய வேலை நிறுத்தம் நியாயமானதா நியாயம் இல்லையா அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிற மக்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக தினமலர் நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். அதில் டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மும்பரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னடா செய்தி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, பதவியேற்பு விழாவுக்கு நாள் குறிக்கும் திமுக அதிமுக தலைவர்கள், வெற்றி நமதே என்ற நம்பிக்கையில் இரு கட்சி நிர்வாகிகளும் தீவிரம், அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து ஆதரவு திரட்டும் வேட்பாளர்கள். உள்ள செய்தி போய் பார்க்குறோம். உள்ள நமது நிருபர்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கொடுத்துருக்கிறார். என்னன்னாக்கா இப்போ 4ஆம் தேதி வந்து கவுண்டிங் நடக்க போகுது இல்லையா, அந்த கவுண்டிங்கில் வந்து திமுக ஆட்சி அமைச்சிச்சுன்னா எப்படி அமைச்சரவெல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுகக்குள்ளே வட்டாரத்துக்குள்ளே அந்த எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி, திமுக தான் பேசுதுன்னு பார்த்தா அதிமுகவும் பேசியிருக்குங்க. யார் வந்து இப்போது ஆட்சி அமைச்சாங்கன்னா அதில் வந்து அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் பேசுகிறாங்களா அப்படின்னா, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த நிர்வாகிகளும் சும்மா இல்லை. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சா யார் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசி முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறது. நமது நிருபர் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நமது நிருபர் கொடுத்துருக்கிற செய்தியில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. நல்லாயிருக்கு அந்த செய்தி தினமலரில். இது வந்து ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தினமலரில் 3rd பேஜில் ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. பூத் ஏஜென்ட்டுகளுக்கு இன்னொரு கவனிப்பு, விவரங்களை சேகரிக்கும் திமுக தலைமை. இதாங்க டைட்டில். இதுக்குள்ளே போனோம்னா தான் தெரியுது. அடடடடா, அதாவது திமுக வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேலை பார்க்கும் அப்படின்றது இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா 23ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் வந்து பூத் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் திமுக காரங்களுக்கும் போட்டிருப்பாங்க. இது வந்து நடைமுறையான ஒரு விஷயந்தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட்டு போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது ஃபார்ம் 17ல் ஆண் வாக்காளர் எவ்வளோ, பெண் வாக்காளர் எவ்வளோ, எத்தனை பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தலைமைக்கு அனுப்புறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க. அதாவது ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தலைமைக்கு வந்து சேரும். ஸோ இந்த வேலை மட்டும் தான் பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த பூத்தில் உக்காந்துட்டு இந்த பூத் ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை மட்டும் நோட் பண்ணலைங்க. அவங்க யாரெல்லாம் வந்து திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்ற விவரத்தையும் எடுத்திருக்காங்க. இதை தலைமை கேட்டிருக்கு. நம்ம கட்சிக்கு திமுக கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த விவரத்தையும் சேகரிக்க சொல்லி. இது வந்து ஏறக்குறைய எலெக்ஷனுக்கு முன்னால் 15-20 நாளைக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை ட்ரைனிங் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போவே அவங்களுக்கு வந்து ஒரு தனி கவனிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் துல்லியமான விவரம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த பூத் ஏஜென்ட், அவங்களுக்கு தான் தனியாக கவனிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னாக்கா, ஓட் போலிங் பாயிண்டில் யார் ஓட்டு போட்டாங்க, எத்தனை ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் விவரத்தை சேகரிப்பாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து திமுக கேட்டிருக்குன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா, இல்லை நமக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலைன்றதுக்கோ அவங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட கவனிப்பு பண்ண போகிறாங்களா, இல்லை மறுபடியும் அவங்க கட்சியில் வந்து ஓட்டு போடுறதுக்குண்டான வேலையை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த நியூஸுக்குள்ளே இருக்குது. இந்த நியூஸை படித்த அத்தனை பேரும் நான் ஓட்டு போட்டது நீங்கள் ஏங்க நோட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அது வந்து தினமலரில் 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. 7th பேஜில் ஒரு முக்கியமான நியூஸ் போட்டிருக்காங்க. விடுதிகளில் தங்குவோரின் அடையாள விவரம் பெற உரிமையாளர்களுக்கு போலீஸ் உத்தரவு. ஒரு 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் வந்து பெரியமேட்டில் ஒரு மர்டர் நடந்துச்சு. காதலனும் காதலியும் காதலியோட கழுத்தை அறுத்துட்டு காதலை வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லாட்ஜில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து சென்னை மாநகர போலீஸ் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க இந்த மேட்டரில் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் எடுத்திருக்காங்க. எப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான், இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இனி நீங்கள் லாட்ஜில் 2 நாளைக்கு மேலே போய் தங்கினீங்கன்னா யாராச்சும் கண்டிப்பாக அந்த லாட்ஜ் உரிமையாளர் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் மேலே சந்தேகம் வரணும், சந்தேகப்படப்படி இருந்துச்சுன்னா லாட்ஜ் ஓனர் கன்ஃபார்மாக சொல்லிடுவார். அது மட்டும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா, வந்து ஸ்டே பண்ணுறாங்க பார், அவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி லாட்ஜ் உரிமையாளர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் யாராவது வச்சுட்டு லாட்ஜுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களையும்
இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது கடமை லாட்ஜ் உரிமையாளர்களுக்கு இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெளி மாநிலம் வெளிநாடுகள்லேருந்து வராங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. இல்லை அவங்க மேலே ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போலீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து தங்குறவங்களுடைய சுய விவரங்களை முழுசாக கலெக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் மட்டும் இந்த குற்றத்தெல்லாம் தடுக்க முடியாது, லாட்ஜ் ஓனர்ஸ் நீங்களும் சேர்ந்து இதில் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் எல்லா குற்றத்தையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போலீஸ் கமிஷனர்லேருந்து கொடுத்துருக்காங்க, சென்னை காவல்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சென்னையில் இதுக்கு மேலே, சென்னையில் மட்டும் கிடையாது, எங்கே தங்குறதுனாலும் 2 நாளைக்கு மேலே தங்குறீங்கனாலே நீங்கள் வாட்சபிள் பர்சன் ஆகிடுவீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி அவங்க லாட்ஜ் உரிமையாளர்கள் உங்கள் மேலே சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த செய்தி வந்து 7th பேஜில் கொடுத்துருக்காங்க. 9th பேஜில் செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு லாஸ்ட் கார்னரில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இணையத்தில் சிறார் பாலியல் வீடியோக்கள் பரப்பும் கும்பல் கேரள போலீஸார் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்து திருவனந்தபுரத்தோட நியூஸ், ரொம்ப க்ரைம் நியூஸ், வித்தியாசமானது. என்னென்னாக்கா, அந்த குழந்தைகளுடைய புகைப்படங்களை வந்து பயன்படுத்தி குழந்தைகள் அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டு அவங்க கிட்டேருந்து மேலும் வீடியோக்களை வாங்குகிற ஒரு விஷயத்தை வந்து கேரளாவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி பிரிவு உருவாக்கியிருக்காங்க. 2024 வந்து கேரளா போலீஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூசிலாந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய செகண்ட் ரெட் டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலமாக பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மென்பொருளை பயன்படுத்தி இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் இந்த சிறுமிகள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களெல்லாம் பதிவேற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குனே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, சீஸ் பீஸா அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் வந்து சிக்கியிருக்கு. அந்த வலைத்தளத்தில் வந்து ஒரு சிறுமியோட புகைப்படம் வந்திருக்கு. அந்த புகைப்படத்தை பயன்படுத்துறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக தேடிட்டு போயிருக்காங்க. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர் வியாபாரத்துக்காக அந்த சிறுமியோட படத்தை போட்டிருந்தார் இல்லையா, அந்த சிறுமியும் மீட்கப்பட்டு இப்போ காப்பகத்தில் இருக்காங்க. இவங்க பிப்ரவரி மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பி ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 1 மந்தில் பண்ணியிருக்காங்க. இந்த 1 மந்தில் இந்த மாதிரி வந்து டார்க் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த திருட்டு கும்பல் இருக்கு இல்லைங்களா, சிறுமிகளுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய கும்பல், அந்த கும்பலை வந்து 96 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிப்ரவரி மாதம் மட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றவாளிகள்லாம் எப்படி வருவாங்க, குழந்தைகள் சிறுமிகள்லாம் எவ்வளோ ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி காத்துக்கணும் அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயம், இந்த கேமிங்கெல்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா பிள்ளைங்க, ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் மூலமாக போயிட்டு கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாடும்போது இவங்க உள்ளே வருவாங்களாம். உள்ளே வந்து மெல்ல பேசி பழகி அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு சோஷியல் மீடியா கான்டாக்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்தரங்க ஃபோட்டோ ஒன்று வாங்குவாங்க. அதுக்காக மெனக்கெடுவாங்களாம். மெனக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் அதை காட்டி மிரட்டியே மேற்கொண்டு ஃபோட்டோஸும் வீடியோஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜ் போனவுடனே அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுற வேலையை இவனுங்க பார்த்து பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ சிறுமிகளும் அவங்கள பெற்றோர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸ் சொல்லியிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து கேரளாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னன்னாக்கா, குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக 9th பேஜ் பார்ப்போம். சென்னையை வென்ற குஜராத் மாடல், செக் வைத்த சாய் சுதர்சன். ஏங்க, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சில் நேற்று சென்னை ரொம்ப போராடி தோக்காமல் வந்து லூஸாக தோத்துருச்சு இல்லைங்களா, நாமளே வந்து சென்னை தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்ருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், இதில் வந்து சென்னையை வென்ற குஜராத் மாடல், அந்த மாடலுக்கு மட்டும் தனியாக ஐஃபன் போட்டிருக்காங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கலந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு டைட்டில் வச்சுருக்கு. இது தினமலருடைய ஸ்பெஷல். ஏற்கனவே குஜராத் மாடல்லாம் நம்ம திமுக காரங்களுக்கெல்லாம் கோவம் வரும். இதில் வந்து குஜராத் மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம திராவிட மாடல் இங்கே இருக்குது, இருந்தாலும் இங்கே குஜராத் மாடல்னு வச்சு ஒரு ஹெட்லைன் கொடுத்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டாக பாருங்கள், இருந்தாலும் இதில் அரசியல் சேர்க்காதீங்க. தினமலரில் இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 4th பேஜ்னு ஒரு பேஜ் இருக்குங்க. அந்த பேஜில் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, சபல ஆண்களை குறிவைத்து பணம் பறிப்பு, 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். இது என்னன்னாக்கா, திருவான்மையூரை சேர்ந்த சுரேஷ் 44 வயசு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடிக்கடி பெண்கள் கிட்ட போகிற பழக்கம் வச்சுருந்துருக்காரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் கோதாவரி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு திலகாங்கிற ஒரு 70 வயசு லேடி வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. எங்கிட்ட இந்த மாதிரி லேடி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம சுரேஷ் போயிருக்காரு. போன கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு அந்த பெண்ணு கூட இருக்கும்போது 2 யூனிஃபார்ம் போட்ட போலீஸும் ஒரு
உமன் போலீஸும் சேர்ந்து அதிரடியாக கது உடைச்சி உள்ளே வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிரடியாக அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து விபச்சார தடுப்பு பிரிவில் வந்து வந்திருக்கோம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரேஷை மிரட்டி என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல அவர்கிட்ட பேக்கெட்டில் இருந்த ஒரு 1000 ரூபா பிடிங்கிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்த செல்ஃபோனை பிடிங்கிட்டு அவர் ஆப் வச்சிருப்பாரு இல்லைங்களா ஜிபே, அதுலேருந்து ஒரு 44,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. அப்படி வெளியே போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளியே டோரை லாக் பண்ணி விட்டு போயிட்டுருக்காங்க. இவரை கூப்பிட்டாங்க இல்லையா, ஒரு லேடி ஒரு 70 வயசில் 20 நிமிஷம் கழித்து வந்து திறந்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு இருக்காங்க. உடனே இவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது வந்து நம்ம 2007 ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், சரத்குமார் ஜோதிகா நடிச்சது பச்சை கிளி முத்துச்சரம். அந்த படத்தில் வர சீனை ஏறக்குறைய 20 வருஷம் கழித்து ஒரு மினி லெவலில் இது ரெடி பண்ணி இந்த ஃபோர்ஜரி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பாட்டியம்மாவும் சரி, அந்த லேடியும் சரி, உள்ளே வந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸும் சரி, எல்லாரும் பக்கா செட்டிங் போட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ சபலப்படக்கூடிய ஆண்கள் தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட வேணான்ற ஒரு முக்கியமான செய்தியை வந்து நகரம் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து தினமலரில் இந்த அடுத்ததாக தினகரனில் வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, அதிமுக 28 தொகுதிக்கும் குறைவாகவே ஜெயிக்கும். யார் சொன்னதுங்க? செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்துருக்குறாருங்க. ஏற்கனவே அவருடைய கட்சி தலைவர் பதவி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து கட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பேட்டி கொடுக்குறது என்னன்னாக்கா, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த முடிஞ்சு போனது மே 4ஆம் தேதி கவுண்டிங்கு. இந்த கவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 28 தொகுதியில் தான் அதிமுக ஜெயிக்கும். சொல்கிறது யாருங்க? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, 5 ஆண்டுகள் முதல்வர் சக்தியை மீறி உழைத்துள்ளனர். காலை உணவு திட்டம், நூற்றாண்டு, இந்த மாதிரி டிஎம்கேவோட எல்லா ஸ்கீமும் சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் பாருங்கள், வர எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து வெறும் 28 தொகுதி இல்லை அதுக்கு கீழே தான் ஜெயிப்பாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்திக்கு வந்து 6th பேஜில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தினகரனில் இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு செய்தித்தாள்களில் எந்தெந்த செய்தி எங்கெங்கெல்லாம் வருதுன்றதை பார்த்தோம். நாளைக்கு வந்து வரக்கூடிய செய்தித்தாள்களில் எந்தெந்த செய்தி எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம்.